எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல ப்ரொடியூசருக்கு உண்டான இயக்குனர். நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நம்ம இயக்குனரும் வெற்றி அடையணும். இப்பெல்லாம் தேவையான செலவை குறைச்சாலே ப்ரொடியூசருக்கு பாதி நிம்மதி. இன்னைக்கு பிளானிங் இல்லாமல் வெட்டி செலவுகள். ஒரு டைலாக்கு 4 ஆங்கிள் 4 கேமரா எடுக்கிறாங்க. அது எந்த ஆங்கிள் எது அது க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப் அதை டிசைட் பண்ணுறது தான் கரெக்டான டைரக்டர். க்ளோஸ்அப் ஒரு டைலாக் போய் ட்ராலி கிரைனு பேக்கில் ஃப்ரெண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பெரிய தலைவலி வந்துடும். இப்போ உண்மையிலே இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தெரியுமா? ஒன்று ப்ரொடியூசர், அடுத்த எடிட்டர். ஒரு டைலாக்கை 10 ஆங்கிள் எடுத்து அவன் எதைத்தான் அந்த எடிட்டர் செலக்ட் பண்ணுவாப்புல. இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்களே அதிகம் கொடுக்கணும் சார். எடிட்டர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போலாம் அப்படி இல்லை. சி நம்பர் 12 சாப்பிட்டு 1 4 5 8 மாற்றி போய் கொடுப்போம். அதை கொண்டு போட்டால் போதும். அதை ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அள்ளி கொட்டணும், அவன் பொறுக்கணும் போவோம். பொறுக்க அப்புறம் நான் அந்த அது இங்கே வைக்கலாம், இது இங்கே வச்சுக்கலாம், இதை வச்சுட்டுனா அப்போ டேரக்டர் சண்டைகள் இதெல்லாம் இருக்குது. அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளில் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்காரு. முதல்ல அவருக்கு சுகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோட போல. கடைசி அந்த அம்மா ரகனா பின்னிட்டாங்க. அப்படியே குடும்ப குத்துல கூட வந்தாங்க, அப்புறம் குத்திட்டாங்க. குத்து விளக்க வந்து குத்துற விளக்காயிட்டாங்க, குத்துற விளக்காயிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை அது. அதான் கிளைமாக்ஸ் ட்விஸ்ட். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு செஞ்சாங்க. நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன். நாங்கள் இது சிறப்பு இல்லை, இன்னும் மிகப்படி சிறப்பு சொன்னாங்க. நான் சாமி கும்பிட்டதை விட கேமரா கும்பிட்டதுன்னு அதிகம். நாங்கள் நமக்கு எந்த மதமாக இருக்கலாம், எந்த சாமியும் கும்பிடலாம், ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம். அதனால் நீங்கள் அந்த தொழில் தெய்வம் நினைக்கிறீங்களே, இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. நடிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்றது டக்குன்னு அந்த டெரர் ஃபேஸ் மாறிச்சு வருங்க. நாங்கள் மிரண்டோம், என்னடா இவ்வளோ ஒரு டெரர் ஆட்டு. நான் உண்மையிலேயே அந்த புருஷன்காரன் கொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே. அப்படி இந்த காலத்து பேர் கொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கு நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் இப்படித்தான் இருப்போம்ட்டு. அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி, டைரக்டர் அந்த ட்விஸ்ட் சூப்பர், அதை சொல்லி போனோம். இப்பெல்லாம் எல்லாம் கதை தெரியும், முன்ன மாதிரி இல்லை. இப்பெல்லாம் ஒரு ஷோ தாங்க. அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சுதான் ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம். நம்ம புதுசாக ட்விஸ்ட்டு மக்கள் தெரிஞ்சிடக்கூடாது, இந்த சீன் தெரிஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படி நினைச்சோம்னா அந்த டைரக்டர்ல முட்டாது. எவ்வளவு படம் பெரிய 200 கோடிக்கு இருக்க படமும் ஒரு ஷோ தான். அதுக்கப்புறம் அவன் கதை தெரிஞ்சுதான் பார்ப்பான். கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கதையுள்ள படம். இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணிக்காது. ரெகனா மட்டும்தான் ஒரு மாதிரி எல்லாம் அங்கேருந்து 2 பேரும் கவுண்டர் சிவர் காம்பினேஷன் மாதிரி போச்சு. காம்பினேஷன் எதை சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி போச்சு. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலா. ஆமாம், அவர் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்க வாழ்க்கை ஒன்றுதுல, அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும். அது என்னைக்காவது பெருசாக கொஞ்சம் நீத்துடும். சின்ன சின்னதாக போராட்டி இருந்தாரு. இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம். ஆதிஷ் பாலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா பாரு பார்த்தாலும் ஆமாம், அம்மா அப்பா பாசம் உள்ளவர். ஆமாம், அப்பா ஆசைலாம் என்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பாரு. விதாவும் உங்கள் அப்பா தான். அதனால் இந்த விதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க. இந்த விதாவில் வந்து ஒரு ஆசை பண்ணி பெரிய நடிகராக ஆகிவிட்டோம். நடிகர்களுக்கு என்னென்னா இப்போ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க,
எடிட்டர்ஸ்டாக இருப்பாங்க, கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, செட்டாக இருப்பாங்க, ஆர்ட் படம் இருப்பாங்க. இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த டெக்னீஷியன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போட முடியலை, சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் இருந்தது, அது பெரிய ஒரு சாதம். சில நேரத்தில் முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்க வேறு எந்த வந்து வேலைக்கும் போக முடியாது. நம்மளுக்கும் நடிகர் சுகமாக இருக்காங்க. வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அந்த இதுவும் கொஞ்சம் சில நேரத்தில் சாபம் மாறிடும். வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறும். ஏன்னா இதை விட்டு அப்புறம் வேறு வழி இல்லை, இதுலேயே தான் கிடக்கணும், இதில் தான் நடிச்சாகணும், இதில் தான் போராடி ஆகணும். அதில் சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் கொடுவாங்க, என் படத்தில் முகத்தஞ்சு நடிகர்களே இருக்கக்கூடாது, தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க, அது மட்டும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம். மற்ற அப்பா கேரக்டர், அன்னி கேரக்டர், இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தை நடிக்காத ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க. அது என்னென்ன தெரியல எனக்கு. அவங்க எத்தனை இப்போ ராதாரவி சாராக இருக்கட்டும், வடிவரிசமாக இருக்கட்டும், எத்தனை நடிக்கிற அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது. ஆனால் அவங்களாம் பழைய முகம். அப்போ நீங்கள் ஹீரோ புதுசாக போட்டுங்கிறேன். ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பழைய நடிகர் தேவைப்படுது, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் விட்டுறாங்க. ஏன் சொன்னா இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேற வேலை போக முடியாதுங்க, இதுக்குள்ளேயே வாங்க ஆகணும், இவர்கிட்ட இங்கே போவாங்க. அப்போ ஒரு வர இயக்குநர்கள் நீங்களும் அவங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க கையில் என்ன வருது? எத்தனை புதுசாக வந்து எவ்வளோ இறக்குங்க இங்கே? நான் சரி சின்ன நடிக்கணும். இந்த ரஜினி சார் வச்சுங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான். அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனா வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்க, ஒரு அம்மனை கல்யாணத்துக்கு போனாரு, ஆடும்போது ஒரு அவ்வளோ சராசரி மனுஷன் தான். அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டாரு, தேசக்கூட்டமாக இருந்துச்சு. ரஜினி எப்படி ஆடலாம், ரஜினி போய் ஆடலாம், நீங்க ஆடு. நான் சொல்றேன், ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு அடிமை அவரு. எப்போதும் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டு உட்காரணும் அவரு. சில இடங்கள்ல அவர்களும் மனிதராக சராசரி மனிதராக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அது கூலி குருவாரு. ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம், ஆடிட்டோம், இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு நாட்டில், அதை பற்றி வச்ச மாட்டாங்க. நடிகர் வந்து அங்கே ஆடிட்டாரு, இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க, வெட்டி கொள்ள போடுவாங்க, கலாச்சாரம் குடிச்சு சாவாங்க. இதெல்லாம் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை நம்மளுக்கு. அதான் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகை ஒரு கல்யாண வீட்டில் சின்ன மூணு போட்டால் அது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. அதெல்லாம் ஆதேஷ் பழுதா மகேந்திரன் இவரில் என்ன பெரிய நடிகை ஆயிட்டாரா? பெரிய நடிகர் இன்னும் போடுக்கு இருக்காரு, எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு. டான்ஸ் ஆடுவாரு, நல்லா ஃபைட் பண்ணுவாரு, சென்டிமெண்ட்ஸ்ன்னு பிச்சு உதறுவாரு. ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போவார் அவரு? ஆனால் உருவாக்கி அதுக்கான இடத்த பிடிப்பாங்க அவங்க. ஆதேஷ் பழமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்பாரு. ஆனா என்ன இது போராட்டத்துக்கு இருக்கிறதே உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும். நிறைய அது போய் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்றாங்க, பேசுறதான் கெட்டதான் பேசுறாங்க. அவங்களுக்கு தேடி போகுது, சினிமா அவங்களுக்கு தேடி போகுது. இங்க எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. யாரை தேடுறோம்? இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுறவங்களையும் அதன் மூலியமா வியூவர்ஸ் ஏற்றுறவங்களுக்கும் அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வியூவர்ஸ் இருக்கு, அப்பதான் போடிட்டு இருக்கு. நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளவு சொன்னாரு, என்ன சொல்ற, வர புடிசர்கள் வந்து ஒரு டேரக்டர் நம்பிடுறாங்க, இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் வந்துடுறாங்க. தயவுசெய்து வர புடிசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க, கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, டேட்டானா என்ன, கன்வென்ஷன் என்ன, யாருக்கு என்ன சம்பளம்,
யூனிட்டுக்கு என்ன சம்பளம் எல்லாம் தெரியணும். பிசினஸ் என்ன ஆகும், இந்த படத்துக்கு பிசினஸ் ஆகுமா ஆகாதா, என்னென்ன பிசினஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். வர சின்ன பிடிச்சலாம் அந்த கேபிள்ஸ் அந்த மாதிரி ஐயாட போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஏதாவது பிடிச்சிருக்க எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஒரு அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க, கதை பிடிச்சா படம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சினிமானா என்ன, இந்த படம் டேரக்டர் இவ்வளோ படிச்சுட்டு சொல்லிட்டாரு, இது சரியாக வருமா, இதுக்கான ஒரு ஆலோசனை சார். நீங்கள் ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்துக்கிட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியல, எந்த ஏரியா விற்கல. படம் போட்டோஸை வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க முடியாது. நிறைய பேர் படம் 2 கோடி படம் பண்ணிடுறாங்க, 1 பைசா திருப்பி வர மாட்டேங்குது. அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 40 லட்சம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதானே சார் கேப்ஷன் சார்? படம் பண்ணிட்டா அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் மட்டுமே அது அசிங்கமா போயிருங்கிறதுக்காக கௌரவத்துக்காக திருப்பி 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் போனா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும். நம்ம சிவராஜ் சார் அவர் 3 மணிக்கு நேரம் எல்லாம் கற்றுட்டு போறவர். அவருக்கு ஆலோசனை தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 இடம் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களும் கற்றுருப்பீங்க. நம்ம சுகன் சார், நீங்கள் பிளான் பண்ணி 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க. அது உண்டு அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க. திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். ஒரு சாதனை போதும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் கூட படம் பண்ணுங்க. தேவையில்லாமல் ஒரு 100 நாள் 150 நாள் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னமோ அது நாட்களை குறைச்சிங்க. ஏன்னா இதுவே இதை சாதனை வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும், இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து இங்கே பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர் தான். அதனால் நம்ம வெற்றி அடைஞ்சா சாங்ஸ் இன்னும் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் வாங்குற மாதிரி. ஆமாம், நான் கூப்பிட்டா ஒரு நாளைக்கு 5 லட்சம் வைக்கிறேங்க. மற்ற டேரக்டர்லாம் 10 லட்சம் வைக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லாருமே சம்பத்திரம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருளாருங்க. அதான் வேற ஒன்றும் சொல்றேன். என்னால் சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம். அவர் ஆமாம், இங்கே ஆமாம், நான் சொல்ல உண்மையானே எங்கேயும் போவோம் நடிகர்கள். உண்மை. அதாவது நடிகர்கள் தயவுசெய்து சினிமா இளம் இயக்குநர்கள் சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க. நன்றி, வணக்கம்.